என்ன உனக்கு இந்த மக்கள் மேல அக்கறை இல்ல? இவ்வளவு ஜனங்க இந்த இடத்துல சேரலாமா? இந்த தெரு உள்ள 10,000 பேர் சேரலாம், 1,00,000 பேர் சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த நிலைமை தான் இது. இது போல வருங்காலத்துல நடக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய இது. அதே போல அரசு வந்து இதை கண்காணிக்க வேண்டும். எவ்வளவு போலீஸ் போட்டாலும் ஒன்னும் பண்ண முடியல. தடி அடி கூட நடத்தினாங்க. அவங்க எல்லாம் வந்து இளைஞர்கள், அவர்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எல்லாரையும் தள்ளி விடுறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரை கூட அடிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் படத்துக்கு வழி விட மாட்டேன்றாங்க. அவ்வளவு பெரிய இது. இளைஞர்களா அவங்களை கட்டுப்படுத்தவே முடியல. கட்டுப்படுத்த முடியாத நீ எதுக்கு கூட்டம் நடத்துற? கூட்டம் நடத்தி இப்படி சாவடிக்கிறதுக்குதா? என்னுடைய மக்கள் 31 பேர் இறந்து எப்படி கட்சி நடத்துறது, எப்படி அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவர் நினைச்சுக்கிட்டாரு 234 தொகுதிக்கு அவரே வேட்பாளர் போல இருக்குது. கரூர்னா 3 தொகுதி கரூர் இருக்கு. அந்த 3 தொகுதியில ஒரு தொகுதியில போய் பேசி இருக்கணும். மொத்தமா கரூருக்கு வாங்கன்ட்டு சுத்து வட்டால இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருந்து எல்லா இளைஞர்களையும் அங்க கூப்பிட்டு இப்படி இன்னைக்கு 31 பேர் இப்ப செத்துட்டான். இப்ப நான் போய் திருப்பி டிவியை வச்சேன்னா எத்தனை பேர் அதிகமாகுதுன்னு தெரியல. எனக்கு பக்குன்னு கிட்டத்தட்ட 58 பேர் ஆஸ்பத்திரியில இருக்கிறான், ஐசியூல. ஓகேண்ணா, இது ஓகே. இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடக்காத அளவுக்கு என்ன பண்ணணும்? அரசு தான் கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும். இல்லன்னா இவங்களெல்லாம் இட்டு போய் ஏதாவது பொட்டல் காட்டுல விட்டுடணும். கூடுவாஞ்சேரிக்கு அந்தாண்ட சென்னையில இருக்கிற போல பெரிய திடல்ல விட்டு இங்க எங்கேயாவது நடத்துங்கப்பா கூட்டத்தைன்னு சொல்லணும். இது போல சின்ன நகரத்துக்கு அரியலூருக்கு போனார். அரியலூர்லாம் ரொம்ப சின்ன நகரம். அது உள்ள என்ன பண்ண முடியும்? கரூரும் அது போல நகரம் தான். 4 கிலோமீட்டர் தானே ஒன்னே இல்ல. 4 கிலோமீட்டருக்குள்ளதான் சந்து பொந்து. அது உள்ள எடுத்துட்டு வந்து நடத்துறாங்க. ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்தாங்க, அங்க நடத்த முடியாதுன்னாங்க. இன்னொரு இடத்துல நடத்த சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல நடத்தி 31 பேர் இறந்துட்டாங்க. இது வரலாம் இந்த பலி எண்ணிக்கை அதிகமா வந்துட்டு சொல்றாங்க. காலையில வரலாம் பார்த்தாங்க. இது தாவைக்கல இருந்து ஏதாவது என்ன சொன்னாங்களா? இன்னும் யாரும் அவர் தலைவர் எதுவுமே, அவங்க தலைவர்னு சொல்ற விஜய் எதுவும் சொல்லல. ஆனா நிர்வாகிகள் ஏதோ சொன்னாங்களா, அடுத்த முறை வாரம் நடக்காதபடி பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு என்ன பதில்? இப்ப உயிர் போயிடுச்சு. அதற்கு என்ன செய்வது? அரசு ஏதோ ஒரு இது தருவாங்க, அது வேற. நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த மக்களுக்கு? அது இல்லாம இளைஞர்களுக்கு. அதனால இளைஞர் பட்டாலுமே தாவைக்கல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இளைஞர் பட்டாளம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னாக்கா விவரம் இல்லாம இருந்துன்னா புண்ணியம். எவ்வளவு பெரிய ஆட்சி கட்சி எல்லாம் எவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான பேரை கூட்டி மதுரையில மாநாடு நடத்துறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன இதோ இப்ப அகில இந்திய மாநாடு நடத்துறாங்க. கேரளாவில் அகில இந்திய மாநாடு நடத்தலாம். திமுக நடத்துறாங்க மாநாடு. இவ்வளவு வேற செத்து போயிட்டான். நீ தயார்படுத்தவனா? தண்ணி கூட இல்லையா அங்க? குடிப்பதற்கு தண்ணி இல்ல. 1,00,000 பேர் கூட்டிட்டான். மயக்கம் வந்து விழுந்தவனுக்கு தண்ணி தெளிக்க தண்ணி இல்ல. வந்து இருக்கிற பெண்கள் வந்து வெளியே வாசல் போகணும்னா ஒரு வசதி இல்ல. டாய்லெட் சரி ரெடி பண்ண வேணாவா? நீ 1,00,000 பேர் கூடுற இடத்துல தண்ணீர் ரெடி பண்ண வேணாவா? ஆம்புலன்ஸ் ரெடி பண்ண வேணாவா? 2 ஆம்புலன்ஸ் எத்தனை பேருக்கு பத்தோம்? நீங்க ரெடி பண்ணிக்கிட்ட நீ சொகுசா வந்து கேரவான்ல வந்துட்டு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கோபம் வருது. இல்ல ஆக்சுவலா விஜய் வந்தவருக்கு பாத்தீங்கன்னா மீடியாவில தான் வீட்டுல இருந்தே அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ரோடுக்கு போய் அரசியல் பண்ண எப்படி பண்ணணும்? எல்லாரையும் ஒரு 4-5 மாவட்டத்துக்கான ஒரு சந்துவுல கூட்டி வச்சுக்கிட்டு பண்ணணுமா? தமிழக அரசு தான் அந்த ஒரு இடத்த அவ்வளவு இருக்கிற கரூர்ல அதுதான் பெரிய ஏரியா. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படி இன்னும் சந்துல எடுத்து போய் விட்டா இன்னும் நிறைய பேர் சத்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், கரூர் மாவட்டம் 3 தொகுதி, 3 எம்எல்ஏ தொகுதி. ஒரு தொகுதிக்கும் ஒரு நாளைக்கு போயிட்டு நீ பேசிருக்க. 3 தொகுதி ஒன்னா எடுத்துட்டு வந்து எல்லாரும் பக்கத்துல இருக்கிற சேலம், கள்ளக்குறிச்சி, மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்க விட்டாக்க மக்களை என்ன பண்ணுவாங்க? இல்ல பெரிய துயரமான சம்பவம். இந்த துயரமான சம்பவத்துல என்னால ஒண்ணுமே சொல்ல முடியும். எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் எதனா உங்களுக்கு? ஆமா கிட்டத்தட்ட 10 பெண்கள் செத்துட்டாங்க, 6 குழந்தைகள் செத்துட்டாங்க. 6 குழந்தைங்க. ஆமா, மொத்தம் 31 பேர் இறந்துட்டு இருக்காங்க. காலையில இன்னும் அதிகமாகும்ன்றாங்க. ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 46 பேர் இருக்கிறாங்க. அரசு ஆஸ்பத்திரியில ஒரு 16 பேர் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய நிலைமையெல்லாம் எல்லாம் ஐசியூல இருக்கிறாங்க. அங்க எல்லாம் நம்ம முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிலாம் அங்கதான் இருக்கிறாரு. நம்ம கலெக்டர் அங்கதான் இருக்கிறாரு. IPS எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம மா சுப்பிரமணியம் போய்கிட்டு இருக்கிறாரு. நாளை காலையில ஸ்டாலின் போறாரு. ஏன்னா அங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருடைய கடமை. ஆனா இதுக்கு அரசும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய ஜனம் கூடுவதை தவிர்ப்பதற்கான எல்லா ஆயுதங்களும் செய்யணும். அரசு வந்து மிக பலம் வாய்ந்தது செஞ்சிருக்கணும். அந்த இடம் போதுமான இடம். நீங்க சர்வே பண்ணிருக்கீங்க. நான் சொல்றா போல எங்கேயாவது அவுட்டர்ல எட்டு போய் ஒரு 2,00,000 பேர் கூடுறா போல மைதானத்துல நீங்க ஏதாவது கூட்டம் நடத்துங்கடான்னு சொல்லிருக்கணும். விக்கிர வண்டியில பண்ணாங்களா? அது போல நடத்திக்கிட்டு போங்கடான்னு. இது போல ஊர் உள்ள நடத்த விடக்கூடாது. இதோட என்ன கேட்டா ஊர் உள்ள வராத. ஊர் உள்ள கூட்டம் போடுற கூட்டம் எவ்வளவு எல்லா கட்சியும் தான் கூட்டம் போடுது. நேத்து இன்றைக்கு மதியானம் தான் நினைக்கிறேன். இன்றைக்கு மதியானமா நேற்றோ எடப்பாடி அங்க போனாரு.
ம். ஒன்னே ஆகலையா? இல்ல மத்தவங்க எல்லாம் போகும்போது ஒண்ணே ஆக மாட்டேது, விஜய் போனா மட்டும் அதிகமா ஆகுது, என்ன காரணம்? அதுதான் அத எப்படி இல்ல சொல்றது? திட்டமிட்டு எதனா ஆ, பண்றாரு சதி இல்ல இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல திட்டமிட்டு விஜய் பண்றாரு. ம். விஜய் என்ன பண்றாரு திட்டமிட்டு? அதுதான் அங்க இளைஞர்களை வர வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது கீழ் மட்டத்துல. ம். இத நான் வேற மாதிரி சொல்லக்கூடாது. இப்ப ம். இருக்கிற இந்த துயரமான சூழல்ல அதை பத்தி நம்ம பேச வேணாம். ம். இன்னொரு சமயம் அதை பத்தி பேசலாம் கண்டிப்பா. ம். ஓகேண்ணா. இப்ப இறந்து போன அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இறந்து போன குடும்பம் இருக்கு இல்லையா? ரொம்ப மனவேதனையா இருக்குது. ம். அந்த இறந்து போனவர்களுடைய டிவில காட்டுறாங்க, அழுகுறாங்க. ம். தன்னுடைய குழந்தைகளை இழந்து, தன்னுடைய மகன்களை இழந்து, ரொம்ப இப்படி ஒரு சூழல் யாருக்குமே வரக்கூடாது. ம். ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்தவன் ம். ஒரு ஆஹ், நடிகரை பார்க்க போய் ம். இப்படி இறந்துட்டானா அது எவ்வளவு பெரிய துயரம். ம். அந்த துயரத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். ம். உண்மையாவே ரொம்ப வருத்தத்தோட இதுல நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. சரி ஓகே.